வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் லேட் ரெவன்யூஸ் டெக்னாலஜிஸ் லிமிட்டோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த லேட் ரெவன்யூஸ் டெக்னாலஜிஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2006. இவங்க பேசிக்காக ஒரு ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்ட்ஸ். இவங்களோட ஃப்ளாக்ஷிப் பிராண்டான ஐஎக்ஸ்ஐ ஜிஓ மூலமாக ட்ரெயின் டிக்கெட் புக்கிங், ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங், பஸ் டிக்கெட் புக்கிங், அப்புறம் ஹோட்டல் புக்கிங்ஸ் போன்றவற்றெல்லாம் பண்ணிக்க முடியும். இவங்க தான் இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஓடிஏவாக இருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன் ஃபிசிக்கல் இயர் 2023. அது மட்டும் கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் ஐஆர்சிடிசி, இந்தியாவில் நடக்கிற லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்ஸ் இவங்களோட ஆப் மூலமாக தான் நடக்குது. அதுவும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலமாக ஆகிற ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்கில் கிட்டத்தட்ட 51% மார்க்கெட் ஷேர் இவங்க வச்சுருக்காங்க. இது ஆஸ் ஆஃப் 31st March 2023. அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்ட் டைமில் இவங்க ஐஎக்ஸ்ஐ ஜிஓ பிளான்னு சொல்லி ஒரு ஏஐ பேஸ்டு ட்ராவல் பிளானரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு ட்ரிப்புக்கு தேவையான ஐட்டனரிஸ் ரெடி பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி நம்ம எந்த டெஸ்டினேஷன் போகிறோமோ அந்த டெஸ்டினேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்களே சிம்பிளாக சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் ஃபேமிலியோடு இப்போ நீங்கள் ஃபாரினுக்கு போயிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வரணும், நீங்கள் எவ்வளோ நாள் தங்க போகிறீங்க, அங்கே சுற்றி பார்க்க போகிறீங்க, இதுக்கு உங்களோட பட்ஜெட் எவ்வளவு, இதை ஃப்ளைட்டு, அங்கே சாப்பிட்றதுக்கான சாப்பாடுக்கு செலவு, ஹோட்டல் புக்கிங்க்கு ஆகிறது செலவு எவ்வளோ ஆகும்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா ஏஏ அழகாக உங்களுக்கு ஒரு ட்ராவல் ஐட்டனரியை ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி ட்ராவல் ஐட்டனரியை ரெடி பண்ணி தர மாதிரி ஒரு ஏஐ பேஸ்ட் ட்ராவல் பிளானர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா ஃபியூச்சர் ஏஐங்கும் போது இந்த மாதிரி கம்பெனிஸும் ஏஐ அடாப்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் இவங்க ட்ராவல் ஏஜென்ட்டாக இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு ஏஐ பேஸ்ட் ட்ராவல் பிளானரை லான்ச் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனிக்கு 3 சப்சிடரி கம்பெனிஸும் இருக்குது. அதாவது அபிபஸ்னு ஒரு ஆப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு தனி சப்சிடரி ஃபர்ம் தான். அது மட்டும் இல்லாமல் தேசி பேக்கிங் ட்ராவலர்ஸ், அப்புறம் ஸ்கொயர் ஃபுட் ஹைக்ஸ் பிரைவேட் லிமிடெடுங்கிற மற்ற 2 சப்சிடரிஸும் இந்த லேட் ரெவன்யூஸ் டெக்னாலஜிஸோட சப்சிடரிஸ் கம்பெனியாக இருக்குது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ட்ரெயின் டிக்கெட் புக்கிங், ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங், பஸ் டிக்கெட் புக்கிங், ஹோட்டல் புக்கிங்ஸ் இதெல்லாமே இவங்களோட அப்ளிகேஷன் மூலமாக பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்க வேறு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணிங்கன்னா அதோட பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் என்ன, சப்போஸ் உங்களோட பிஎன்ஆர் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாத ப்ராபபிலிட்டியை செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட ட்ரெயின் இப்போ எந்த டெஸ்டினேஷனில் இருக்குது, இது எப்போ உங்களோட ஸ்டேஷனுக்கு வரும் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிக்கெட்டாக கேன்சலும் பண்ண முடியும். கேன்சல் பண்ணுறது மூலமாக ரீஃபண்டும் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் சர்வீசஸ், ட்ராவல் ரிலேட்டட் சர்வீஸ் அவங்க பண்ணித்தராங்க. இது மாதிரி தான் ஃப்ளைட்டுக்கும் பண்ணித்தராங்க, பஸ்ஸுக்கும் பண்ணித்தராங்க. இப்போது இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். இந்த ஐபிஓ மூலமாக இவங்க திரட்டுற மொத்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 740.10 கோடி. ஐபிஓ June 10லேருந்து June 12 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதுக்காக அவங்க செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்ட்டாக 88 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்ட்டாக 93 ரூபாயும் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 161 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டு அப்பர் ப்ரைஸ் பேண்டான 93 ரூபாயில் வாங்குறதுக்காக செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14,973 ரூபா ஆகும். ஷேர் அலாட்மெண்ட் டேட் 13th June, ரீஃபண்ட் டேட் 14th June, லிஸ்டிங் டேட் 18th June. இந்த இஷ்யூவில் 1.29 crores ஷேர் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. 6.67 crores ஷேர் ஆஃபர் ஃபார் சேலாக இஷ்யூ பண்ணுறாங்க. போஸ்ட் இஷ்யூ இந்த ஷேரோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,600 crore இருக்கும். இன்னைக்கு கரண்ட் டேட்டில் இந்த ஷேரோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23, அதாவது 116 ரூபா அப்படிங்கிறதா இருக்குது ஒரு ஷேரோட வேல்யூ அப்பர் ப்ரைஸ் பேண்ட்லேருந்து பார்க்கும்போது. அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ பார்த்துக்கலாம். இவங்க ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுற ஷேர் மூலமாக கிடைக்கிற பணத்தை அவங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் 2021லேயும் 2022லேயும் சுமாராக இருந்திருக்கு. அது காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா கோவிடோடலேருந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு ட்ராவல் ஏஜென்சி கம்பெனிஸ் எல்லாமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இதே பார்த்தீங்கன்னா 2023ல் அவங்களோட பிஸ்னஸ்ங்கிறது ரிவைவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 23.40 கோடி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதே 31st Marchலேருந்து 31st December அந்த 9 month பீரியடில் பார்த்தீங்கன்னா 65 கோடின்னு சொல்லி ப்ராஃபிட் ஆஃப் த டேக்ஸ் இருக்குது. ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 400 crores பக்கம் இருக்குது. பட் இதில் ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 31st March 2023ல் வெறும் 0.54 crores தான் உங்களுக்கு டோட்டல் பாரோவிங்ஸே இருந்திருக்கு. பட் 31st December 2023ல் பார்த்தீங்கன்னா 43
3.36 crore சொல்லி பாரோயிங்ஸ் வந்துட்டு பன்மடங்கு உயர்ந்திருக்கு. ஸோ இது ஒன்று தான் நான் ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அடுத்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசட் லைட் மாடல் பிஸ்னஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறோம். அதே மாதிரி வந்துட்டு ட்ராவல் ஏஜென்ட்ஸ் பார்ட்னர்ஸோட டைப் வச்சுட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இனிஷியலாக ஜாஸ்தியாக இருக்குமே தவிர ஒன்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் போயிட்டு இருந்ததுன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023ல் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரியே ஆன்லைன் ட்ராவல் புக்கிங்ஸ் வந்துட்டு பை 2025க்குள்ளே $833 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படி இருக்குங்கும்போது ஐஎக்ஸ்ஐ ஜிஓ மாதிரியான லீடிங் ட்ராவல் ஓடிஎஸ்க்கெலாம் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கான்ஸானா என்னென்னு பார்க்குறேன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 0.54 crores வந்து டெப்ட் இருந்த கம்பெனி வித்தின் 9 months 43.36 crores சொல்லி உயர்ந்திருக்கு. இது ஒரு மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்னாக நான் பார்க்குறேன். இது ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. இதில் ஆல்ரெடி மேக் மை ட்ரிப், யாத்ரா.com, கோவாய் பீப்போ, தாமஸ் குக் இந்தியா, ஈஸ் மை ட்ரிப்புங்கிற மாதிரியான நிறையா கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. அதில் குறிப்பாக தாமஸ் குக், அதே மாதிரி யாத்ரா.com, ஈஸ் மை ட்ரிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கிற ஓடிஏஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்டிஃப் காம்படிஷன் வரும் இவங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த ஐஎக்ஸ்ஐ ஜிஓவோட பிஸ்னஸ் மாடலே பார்த்தீங்கன்னா கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் தான். யார் ட்ராவலரோ அவங்க புக் பண்ணுற டிக்கெட்டுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கமிஷனாக இவங்களுக்கு போகுது. அந்த கமிஷன் தான் இவங்களுக்கு ரெவன்யூவே. ஸோ யார் வந்துட்டு குறைவான கமிஷனில் வந்து டிக்கெட் புக் பண்ணி தராங்களோ அவங்கள நோக்கி தான் மக்கள் பெரும்பாலானவர் போவாங்க. ஸோ இது ஹைலி காம்படேட்டிவ் இண்டஸ்ட்ரிங்கிறனால இன்றைக்கி இவங்ககிட்ட பெரிய மார்க்கெட் ஷேர் இருந்தால் கூட இப்போ நாளைக்கு இதை விட இந்த ஈஸ் மை ட்ரிப், யாத்ரா.com போன்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி கமிஷனுக்கு வந்துட்டு அவங்க டிக்கெட் புக் பண்ணி தராங்கன்னா நிறைய பேர் அங்கே போவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் இதுதான். ஸோ இது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னாக பார்க்குறேன். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனி பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஐ திங்க் இது ஒரு ரீசனபிளான கம்பெனி தான் இது. ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.